முன்னொரு காலத்தில் சீனாவை ஆண்ட ஒரு முதிய அரசருக்கு வாரிசு இல்லை. அவர் ஒரு புதுமையான போட்டியை அறிவித்தார். நாட்டின் அனைத்து குழந்தைகளுக்கும் தலா ஒரு விதை வழங்கப்பட்டது. யார் இந்த விதையை நட்டு ஓராண்டு காலத்தில் மிக அழகான செடியாக வளர்த்து வருகிறார்களோ அவர்களே அடுத்த அரசர் என்றார். அந்த நாட்டில் செடி வளர்ப்பதில் கில்லாடியான பிங் என்ற சிறுவனும் ஒரு விதையை பெற்றான். அவன் அதை ஒரு அழகான தொட்டியில் நட்டு உயிர் கொடுத்து வளர்த்தான். தினமும் தண்ணீர் ஊற்றினான், தரமான உரம் போட்டான். ஆனால் 1 மாதம் ஆகியும் அந்த விதை முளைக்கவில்லை. 3 மாதங்கள் ஆகியும் மாற்றமில்லை. ஓராண்டு ஓடிவிட்டது. பிங்கின் தொட்டி இன்னமும் வெற்று மண்ணாகவே இருந்தது. நிச்சயிக்கப்பட்ட நாளில் குழந்தைகள் அனைவரும் அரண்மனைக்கு வந்தனர். ஒருவன் ரோஜா செடியுடனும் ஒருவன் மல்லிகையுடனும் என அரண்மனையே பூத்துக் குலுங்கியது. பிங் மட்டும் தலையை குனிந்தபடி காலித் தொட்டியுடன் நின்றான். மற்ற குழந்தைகள் அவனை பார்த்து, "உன்னால் ஒரு செடியை கூட வளர்க்க முடியவில்லையா?" என்று எள்ளி நகையாடினர். அரசர் ஒவ்வொரு செடியாக பார்த்தார். ஆனால் அவர் முகம் மலரவில்லை. கடைசியாக பிங்கிடம் வந்த அரசர், "ஏன் உன் தொட்டி காலியாக இருக்கிறது?" என்று கேட்டார். பிங் அழுது கொண்டே, "அரசே, நான் ஓராண்டு காலம் இதற்காக உழைத்தேன், ஆனால் விதை முளைக்கவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள்" என்றான். அரசர் புன்னகைத்தார். பிங்கின் கையை பிடித்து உயர்த்தி, "இவனே உங்கள் அடுத்த அரசன்" என்று அறிவித்தார். மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். அரசர் விளக்கினார், "மக்களே, நான் உங்கள் அனைவருக்கும் கொடுத்தது வேகவைக்கப்பட்ட விதைகள். வேகவைக்கப்பட்ட விதையிலிருந்து செடி முளைக்கவே முடியாது. மற்றவர்கள் அனைவரும் விதை முளைக்கவில்லை என்றவுடன் வேறு விதையை நட்டு என்னை ஏமாற்றினார்கள். ஆனால் பிங் ஒருவன் மட்டுமே நேர்மையுடன் உண்மையைச் சொன்னான். ஒரு நாட்டுக்கு அழகான செடிகளை விட உண்மையான மனதுடைய அரசனே தேவை. நீதி 1000 வெற்றிகளை விட உண்மையே ஒப்புக்கொள்ளும் நேர்மைக்குத்தான் அதிக வலிமை உண்டு.